Hello viewers, welcome to Super Brain. Example 4.17 பார்க்கலாம். Construct a triangle PQR in which PQ equal to 8 cm, angle R equal to 60 degree and the median RG from R to PQ is 5.8 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம என்ன பண்ணோம்னா PQR அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அதுக்கு பேஸ் லைன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. PQ வந்து 8 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. PQ வந்து 8 சென்டிமீட்டர் இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் R வந்து 60 டிகிரி. ஸோ ஆரில் வந்து 60 டிகிரி இருக்கணும். அது இல்லாமல் மீடியன் ஒன்று கொடுத்துருக்காங்க. RG அப்படின்ற மீடியன் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆர்லேருந்து PQக்கு ஒரு மீடியன் நம்ம வரைய போகிறோம். இந்த ஆர்ன்ற வெர்டெக்ஸ்லேருந்து இந்த PQ சைடு இருக்குல்ல, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடுக்கு ஒரு மீடியனை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். மீடியன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா PQடைய மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ PQடைய மிட் பாயிண்ட்டை இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு லைன் வந்து நம்ம ஜாயின் பண்ணோன்னா அதுதான் வந்து மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மீடியன் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 5.8 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. Find the length of the altitude from R to PQ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்லேருந்து PQக்கு வந்து ஒரு ஆல்டிடியூட் ட்ரா பண்ணணும். அதோடைய லென்த்தை வந்து மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, அது நம்ம ரஃப் டயக்ராமில் போட வேணாம், ஃபேர் டயக்ராமில் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து PQR அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்கு பேஸ் லைன் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்துக்க போகிறோம். இங்கே 0க்கு நேராகவும் இங்கே 8க்கு நேராகவும் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய PQ. இங்கே P இங்கே Qன்னு எழுதிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னா நமக்கு ஆரில் தான் ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஆறுன்ற பாயிண்ட் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ Pயில் வந்து வச்சு நம்ம 60 டிகிரியை எடுக்க போகிறோம். ப்ரொடெக்டரை எடுத்துக்கோங்க. ஸோ Pயில் வச்சுட்டு இந்த லைன் மேலே வர மாதிரி இந்த ப்ரொடெக்டரை தலைகீழ வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் Pயில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த லைன் மேலே கோயின்சைட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 60 டிகிரியை பார்க்கணும். ஸோ இந்த லைன் இங்கே இருக்கிறதுனால 0 வந்து நமக்கு வெளியே இருக்கும். அப்போ 60 டிகிரி பார்த்திங்கன்னா எங்கே வரும்னா இங்கே வருது நமக்கு. ஸோ இந்த 60க்கு நேராக இங்கே டாட் வச்சுட்டு இந்த Pயையும் இந்த டாட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ E அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது எவ்வளோ இருக்கும்னா நமக்கு 60 டிகிரி இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டரை எடுத்து இதே Pயில் ப்ளேஸ் பண்ணி 90 டிகிரியை எடுக்க போகிறோம். ஆனால் எதில் PQவில் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம வரைஞ்சோம் பார்த்தீங்களா, இந்த லைன் மேலே வச்சு 90 டிகிரி எடுக்க போகிறோம். ஓகே, PE லைன் மேலே வைங்க. வச்சுட்டு 90 டிகிரியை எடுத்துக்கோங்க. 90 டிகிரி எடுத்துட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. Pயையும் இந்த டாட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு F அப்படின்னு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேஸ் லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ லைன் செக்மெண்ட் 8 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ப்ரொடெக்டரை தலைகீழ வச்சு 60 டிகிரியை Pயில் வச்சு எடுத்துடணும். இப்போ இந்த PE லைன் மேலே வச்சு 90 டிகிரியை எடுத்து PFன்ற லைனை கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது, செகண்ட் இது, தேர்ட் இது. இப்போ ஃபோர்த் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த PQக்கு நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ண போகிறோம். அது எப்படி ட்ரா பண்ணுவோம்? மோர் தென் ஆஃப் எடுத்துப்போமா? PQக்கு மோர் தென் ஆஃப் எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணுவோம். அதே மாதிரி அளவை மாற்றாமல் Qவில் ப்ளேஸ் பண்ணி மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கை ட்ரா பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டோன்னா PQக்கு மிட் பாயிண்ட்டு நமக்கு கிடச்சிடும். இங்கே பாருங்கள், PQக்கு மிட் பாயிண்ட் தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது வந்து G. இங்கே எழுதிக்கோங்க, G. நான் எழுத மறந்துட்டேன். ஸோ இந்த PQடைய மிட் பாயிண்ட் தான் நமக்கு G. இந்த PQக்கு மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் வந்து Gஆ இருக்கும். ஓகே, இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஃபர்ஸ்ட்டு இந்த PFஐ இன்டர்செக்ட் பண்ணுதா? இது இன்டர்செக்ட் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா O அப்படின்ற பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் இந்த PQவை G என்ற பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபோர்த் பாயிண்ட். ஓகே, பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணுறோம். அது வந்து PFஐ Oவில் இன்டர்செக்ட் பண்ணுது, PGயை G என்ற பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. இதுதான் ஃபோர்த் பாயிண்ட். ஓகே, இப்போ ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஓவை வந்து சென்டராக வச்சுட்டு O தான் எடுக்கணும், G எடுக்கக்கூடாது. ஓவை வந்து சென்டராக வச்சுட்டு ஓபியை வந்து ரேடியஸாக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஓபியை ரேடியஸாக எடுத்து ஒரு சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ண போகிறோம்.
இது வந்து இதுவும் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே ஈக்குவலாக வந்துடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் ஈக்குவலாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக 5 ஸ்டெப்ஸ் முடிச்சிருக்கோம். இந்த 5 ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா 3 டைப்பான ட்ரையாங்கிளுக்கும் காமன். நம்ம இந்த எக்ஸசைஸில் 3 டைப்பான ட்ரையாங்கிளை வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ 3 டைப்புக்குமே இந்த 5 ஸ்டெப்ஸ் வந்து காமனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா பேஸ் லைன் ட்ரா பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிஇ ட்ரா பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்பு பிஎஃப் ட்ரா பண்ணுறோம். ஃபோர்த்து ஸ்டெப்பு பர்பண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணணும். ஃபிஃப்த்து ஸ்டெப்பு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மீடியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் நமக்கு மாறப்போகுது. ஒவ்வொரு கொஷின்லையும் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு மீடியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்டிடியூட் கொடுத்துருப்பாங்க. தேர்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு பைசெக்டார், ஆங்கிள் பைசெக்டார் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ 3 டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியன் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று ஆல்டிடியூட் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பைசெக்டார் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைப்பில் நமக்கு இங்கே மீடியன் கொடுத்துருக்காங்க. மீடியன் அப்படின்றது என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்ற வெர்டெக்ஸ்லேருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடுக்கு மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைனை ட்ரா பண்ணுறோம். அதுதான் மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிக்யூடைய மிட் பாயிண்ட் ஜி இல்லையா? ஸோ ஆர்லேருந்து வரைகிற லைன் தான் நமக்கு மீடியன். ஸோ நம்ம பிக்யூடைய மிட் பாயிண்ட் ஜி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆர் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்னா 5.8 வந்து நமக்கு லென்த் கொடுத்துருக்காங்க. மீடியனுக்கு லென்த் வந்து 5.8 கொடுத்துருக்காங்க இல்லையா? 5.8 எங்கே வரும்? 6லேருந்து 2 பாயிண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ 6லேருந்து 2 பாயிண்ட் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணோன்னா இது ஜியில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு ஆர் தெரியாது. ஸோ ஜியிலேருந்து வச்சு தான் நம்ம ஆரே கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அதில் ஒரு ஆர்க்கை கட் பண்ணுங்கள். இந்த பக்கமாவது வரையலாம், இல்லை இந்த பக்கமாவது வரையலாம். ஸோ இது எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ இந்த பாயிண்ட்டு தான் நம்மளுடைய ஆர். ஸோ இது வந்து எஸ். நீங்கள் எந்த சைடு வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பியிலேருந்து ஆரை வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆர்லேருந்து கியூவும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வரைஞ்ச மீடியன் அதை மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் இந்த ஜியிலேருந்து ஆர். ஸோ டாட்டட் லைன் போட்டுக்கலாமா? இது பார்த்திங்கன்னா நமக்கு லென்த் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 5.8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஆரில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்களே, நம்ம எடுக்கவே தேவையில்ல. அதுவே வந்து தானாக இந்த இடத்துல 60 டிகிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஆல்டிடியூட் ட்ரா பண்ண போகிறோம். ஆர்லேருந்து பிக்யூக்கு ஆல்டிடியூட் ட்ரா பண்ணணும். ஸோ ஆருக்கு ஆப்போசிட்டில் பிக்யூ இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிக்யூக்கு தான் ஆர்லேருந்து ஆல்டிடியூட் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த பிக்யூ லைனை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு எல் அப்படின்னு நேம் கொடுத்துக்கோங்க. ஆல்டிடியூட் அப்படின்றனா என்னென்னா ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைனை ட்ரா பண்ணால் அதை தான் நம்ம ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி ட்ரா பண்ணோன்னா ஆல்ரெடி நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லாம் இதை ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ ஆர்லேருந்து இந்த எல்கியூ இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால எல்கியூன்னு எடுத்துக்கலாம். இப்போ எல்கியூக்கு வந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அது எப்படி ட்ரா பண்ணோன்னா ஆரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த எல்கியூ இருக்கு இல்லையா? எல்கியூவில் வந்து 2 ஆர்க்கு கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 2 இடத்துல ஆர்க்கை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த அளவை மாற்றாமல் இது எங்கே இன்டர்செக்ட் பண்ணுச்சோ அந்த இடத்துல வச்சு ஒரு ஆர்க்கும், அதே மாதிரி இது எங்கே இன்டர்செக்ட் பண்ணுச்சோ அந்த இடத்துல வச்சு இன்னொரு ஆர்க்கும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணிவிட்டு ஆர்லேருந்து ஒரு லைனை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு என் அப்படின்னு நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஆர்லேருந்து எல்கியூக்கு பர்பண்டிகுலராக ஆர்என் அப்படின்ற ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த எல்கியூவை எம் அப்படின்ற பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 90 டிகிரியாக இருக்கும். இப்போ இந்த ஆல்டிடியூடுடைய லென்த் எவ்வளோன்னு நம்ம மெஷர் பண்ணணும். அதாவது ஆர்எம்முடைய லென்த்தை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸ்கேலில் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர் பண்ணால் 3.8 சென்டிமீட்டர் நமக்கு வருது.
இப்போ பார்த்தீங்கன்னா PQR அப்படின்ற ட்ரையாங்கிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இந்த ஆல்டிடியூடுடைய லென்த்தும் மெஷர் பண்ணி எழுதியாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். Step 1. Draw a line segment PQ equal to 8 cm. Step 2. At P, draw PE such that angle QPE equal to 60 degree. Step 3. At P, draw PF such that angle EPF equal to 90 degree. Step 4. Draw the perpendicular bisector to PQ which intersects PF at O and PQ at G. Step 5. With O as center and OP as radius, draw a circle. Step 6. From G, mark arcs of radius 5.8 cm on the circle. Mark them as R and S. Step 7. Join PR and RQ. Then triangle PQR is the required triangle. Step 8. From R, draw a line RN perpendicular to LQ. LQ meets RN at M. Step 9. The length of the altitude is RM equal to 3.8 cm. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.